சரவணன் கடையில் செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு மாமான்னு மயில் கூப்பிட்ற மாதிரியே தோணுது. ஆனால் நிஜமாலுமே மயில் தான் கடவாசல் நின்று சரவணனை கூப்பிடுறாங்க. சரவணன் திரும்பி பார்க்க அங்கே மயில் நிற்கிறத பார்த்துட்டு ரொம்ப கோபமாக வாசலுக்கு வராங்க. நீ எதுக்காக இங்கே வந்த? என் வாழ்க்கையை கெடுத்தது பத்தாதுன்னு இங்கே வேறு வந்துட்டியா அப்படின்னு சரவணன் கேட்க, மாமா உங்களை பார்க்கலான்னு தான் வந்தேன்னு சொல்லி அழறாங்க மயில். ஏன் இங்கே வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணினா உன்னோட நடிப்பை நான் நம்புவேன்னு பார்த்தியா அப்படின்னு சரவணன் கேட்க, மாமா அவங்க ஏதோ தெரியாதனமாக அப்படி பண்ணிட்டாங்க, மன்னிச்சிடுங்க மாமான்னு காலில் விழ போகிறாங்க. இப்போன்னு சரவணன் நகர சுற்றியும் கும்பல் கூடுது. அப்போது பாண்டியன் கும்பலை விலக்கி விட்டுட்டு வர, மாமா என்னை மன்னிச்சிடுங்கன்னு மயில் அழறாங்க. ஏய் இப்போ எங்கள் அப்பா கிட்ட சமாதானம் பேச வந்துட்டியான்னு சரவணன் கத்த, அம்மா ஏதா இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கலாம், இங்கே 4 பேர் வந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி நடந்துக்காத போன்னு பாண்டியன் சொல்கிறாரு. மாமா ஏன் என் சீர்வரிசை பொருளெல்லாம் கொடுத்து விட்டீங்க அப்படின்னு மயில் கேட்க, மயில் அடிக்க போகிறாரு சரவணன். பாண்டியன் சரவணனை திட்டி கடைக்குள்ளே போக சொல்கிறாரு. சரவணனுக்கு கோபத்தில் உடம்பெல்லாம் நடுங்குது. மாமா நான் உங்கள் வீட்டு பொண்ணு தானே மாமா, நான் சொல்ல வந்ததை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கன்னு அலறாங்க. மயில் மீண்டும் மீண்டும் பாண்டியன்கிட்ட பேச முற்பட பாண்டியன் ஆட்டோவுக்கு கால் பண்ணி ஆட்டோவை வர சொல்கிறாங்க. ஆட்டோ வந்து நிற்க பாண்டியன் மயிலை வற்புறுத்தி ஆட்டோவில் ஏற சொல்கிறாங்க. மயிலும் அழுதுகிட்டே ஆட்டோவில் ஏறி போகிறாங்க. ராஜி கோமதியை கூட்டிகிட்டு முத்துவேல் வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. கோமதி வீட்டுக்குள்ளே நுழைய தயக்கத்தோடும் பயத்தோடும் நிற்கிறாங்க. ராஜி கையை பிடிச்சி இழுத்துட்டு, வாங்கத்த உள்ளே போகலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, அப்போ தான் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லி தைரியப்படுத்தி கோமதியோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. முத்துவேலும் சக்திவேலும் கணக்கு விளக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. வடிவு எல்லாத்துக்கும் டீ கொடுத்துட்ருக்காங்க. அப்போத்தானு ராஜி கூப்பிட எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. அப்போத்தான் கொஞ்சம் பயம் கலந்த சந்தோஷத்தோட எழறாங்க. வாமா கோமதினு கூப்பிட சக்திவேலோட முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்குது. அப்போத்தான் நல்லா இருக்கியான்னு கேட்க கோமதியும் நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்க. பழனி அப்போ தான் மாடியிலிருந்து இறங்கி வராங்க. வரும்போதே அக்கான்னு கூப்பிட்டுட்டு கோமதி கிட்டே போகிறாங்க. ராஜி நிலைமையே புரிஞ்சுக்காம, சித்தப்பா நான் தான் அத்தையை கூட்டிகிட்டு வந்தேன்னு பெருமையாக சொல்கிறாங்க. கோமதி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, அண்ணா என்னையும் என் குடும்பத்தையும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு கோமதி கையெடுத்து கும்பிடுறாங்க. அதற்கு நன்றி கடனா நான் ஒரு முறை என் கையால் உங்களுக்கு சமைச்சு போடலான்னு நினைக்கிறேன், ஒரே ஒரு முறை மட்டும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு கோமதி கேட்குறாங்க. போதும் நிறுத்து அப்படின்னு சக்திவேல் கத்திகிட்டே எல்லாரும் அதிர்ந்து போய் பார்க்குறாங்க. இங்கே பாரு, ஏதோ தங்கச்சியாச்சே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காளேன்னு பரிதாபப்பட்டு உனக்கு உதவி செஞ்சோம், அதை பயன்படுத்திக்கிட்டு சொந்தம் கொண்டாடிட்டு இங்கே வரலான்னு கனவு காண்காத. முன்னாடி நடந்த பிரச்சனையெல்லாம் மறந்து போகலை, அதெல்லாம் உள்ளுக்குள்ளே நெருப்பாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பையலை கூட்டிகிட்டு ஓடுனேன், அதையெல்லாம் மறக்கவும் முடியாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு கோபமாக பேசுகிறாரு சக்திவேல். இந்த விருந்துக்கு வாங்கங்கிற வேலையெல்லாம் விட்டுடு, பழைய பகையை நாங்கள் எப்பவும் மறக்க மாட்டோம்னு சக்திவேல் சொல்ல, என்னப்பா சித்தப்பா இப்படி சொல்கிறாருன்னு ராஜி கேட்குறாங்க. வேற எப்படி சொல்கிற? ஆத்தா அவளை இங்கிருந்து கிளம்ப சொல்லு அப்படின்னு முத்துவேலு சொல்கிறாரு. நீங்கள் எல்லாம் என்னை மன்னிச்சிட்டிங்கன்னு ஒரு நினப்பில் தான் நான் வந்துட்டேன், தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்கன்னு கோமதி அழுதுகிட்டே மீண்டும் மன்னிப்பு கேட்குறாங்க. சக்திவேலும் குமரவேலும் சொத்து தங்களை விட்டு போகக்கூடாதுன்னு இன்னும் என்னென்ன வேலை பார்க்க போகிறாங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.